நம்ம இட்டுன்னு போகிறது தான் கட்சி நடந்துக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு போகிறது இல்லை போல இருக்கு கட்சி. தற்குறின்னு சொன்னான். சம்மந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே. எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே. புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். விஜய் அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார். 8 அடி தள்ளி நிற்பான் எல்லாரும். இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு நிற்பானா? இவர் 15 நிமிஷம் பேசுவாரா? 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவார். அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான். மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷ வாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் இருந்துச்சு 2 வருஷமாக. 2 மாநாடு நடத்திருக்கோம். விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூரில் கூட்டம் நடந்தப்போ உட்காந்தப்போ விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதரவத்தில் உட்காந்துருக்காரு. ஒருத்தன் மனுஷவாடி ஆகாது. இப்போ திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து டாய்லெட் அப்படின்னா காலம் இப்போ தான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கே. எல்லாருக்கும் அரசியல் அவங்க விளங்க வச்சுருவாங்க போல இருக்கே. புத்தகம் படிக்க சொல்கிறாங்களே, பேசுகிறாங்களேங்கிறதா அந்த பதட்டத்துடைய காரணம். நீங்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கோவன் தான் பதறாரு. எதுக்கு? தற்குறின்னு சொன்னான். சம்மந்தப்பட்டவங்க பதறதே இல்லை. சம்பந்தப்பட்டவன் எப்போ பதறனா? நம்முடைய மருத்துவர் எழிலன் நாகநாதன் தற்குறின்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைலன்னு சொன்னோன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா, நம்ம தற்குறியில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவனை தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு ஒருத்தன் பேசுகிறான். தற்குறியெல்லாம் தெளிஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு இருக்குல்ல ஒருத்தருக்கு.